அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ரம்ஜானுடைய ப்ரிப்ரேஷன் வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி தான் நானும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் கிச்சனை வந்து கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வீடியோவும் நம்ம எடுத்து 1 மந்த் கிட்ட ஆகுது, ஸோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து வீடியோவை ஷூட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து கிச்சனை வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் தான் நான் இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நோன்பு வர்றது கொஞ்சம் வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சடன் டக்கு டக்குன்னு வந்து வர மாதிரி இருக்குது. எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்குமான்னு தெரியலை. ஸோ நம்ம வந்து முன்னாடியே வந்து எதுக்கு க்ளீன் பண்ணாங்கன்னா, அந்த நோன்பு டைமில் நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்மளுடைய மைண்டும் சரி, நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம அதிக நேரம் வந்து கிச்சன்லேயே ஸ்பெண்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செய்யணும், நிறைய அமல்கள் செய்யணும், குரான் ஓத வேண்டியிருக்கும், தொழுகணும். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் முன்னாடியே எல்லாத்தையுமே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் வந்து எல்லாமே பண்ணிட்டேன். அண்ட் ஃப்ரிட்ஜில் கூட எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் எதுவுமே வந்து எடுக்கிற மாதிரி இல்லை. வெஜிடபிள்ஸும் நான் வந்து வாங்கலை. கொஞ்சம் ஐட்டம் தக்காளி, பொட்டேட்டோ இந்த மாதிரி தான் இருக்குது. நோன்பு டைமில் வந்து அதிகமாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து அது வந்து இது பண்ணலை. இனி தான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கிச்சனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி மாற்றிட்டேன். கொஞ்சம் நான் மாற்றிருக்கேன். அண்ட் கிச்சனில் வந்து 2 ஃப்ரிட்ஜ் இருக்குது. அது 2வது உங்கள்கிட்ட சொல்கிறேன், அந்த ஃப்ரிட்ஜில் என்ன வச்சுருக்கேன்னு. கிச்சன் இந்த சீட்ஸ் எல்லாமே மாற்றி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு 2வது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபில் வந்து இந்த ஷீட்டெல்லாம் போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஃபுல்லாக அப்படி ஃப்ரீயாகவே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நல்லா க்ளீனாக இருக்குது. கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த உடன் ரேக் வந்து அந்த பக்கம் இருந்துச்சு, அதெல்லாமே இந்த பக்கம் இருந்துச்சு, அதையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் கிச்சனில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான். அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. அது வந்து புளி ஜாடி அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் பாட் வச்சு நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக அந்த ஏரியாவில் அப்படியே செட் ஆகிடுச்சு எனக்கு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சோப் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டும் வாங்கியிருந்தேன். இதுவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அண்ட் இதுவும் அதே மாதிரி தான் சேம். அதனால் கீழே ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு பாட்டு மண்பானை வச்சுருக்கேன். அண்ட் இந்த பக்கம் தான் வந்து அந்த பழைய ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. இதை வந்து மாற்றி தான் அந்த பக்கம் வச்சுருக்கேன். இது அதுக்கப்புறம் வெளியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாத்திரங்கள் எல்லாமே கழுவி காய வச்சுருக்கேன். அண்ட் அதில் பார்த்திங்கன்னா வத்தல், மல்லி, அதில் வந்து கோவக்காய் இது பண்ணி காய வச்சுருக்கேன். ஸோ ஓவரால் கிச்சனுடைய வியூ வந்து இது தான். அண்ட் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து என்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஆனில் கிடையாது, ஆஃப் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஒரு 8 இயர்ஸ் தான் என் கூட இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து புது ஃப்ரிட்ஜ் வந்தோன்னே இதை வந்து அப்படியே நான் வந்து இது பண்ணலை. இதை வந்து எதை க்ரோசரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாமே, அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதில் வந்து வடகம், இந்த மாவு, அதாவது இது வந்து இந்த மாவு நம்ம சாம்பார் பருப்பில் பண்ணக்கூடிய அந்த மாவு பஜ்ஜிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா சின்ன ஐட்டம்ஸ், ஓப்பன் பண்ண ஐட்டம்ஸ் இருக்குது. கோகோனட் ஆயில் இருக்குது, பிரியாணி அரிசி, அண்ட் இதில் ஒரு மாவெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். சர்பத் பாட்டில், இந்த மாதிரி இதெல்லாம் தான் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஏரியாவில் அப்படி கரெக்டாக அமைஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாட்டில்ஸ்லலாம் வந்து ஆயில் ஃபில் பண்ணணும். மெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப செலவாகிறது வந்து இஞ்சி பூடு அண்ட் தக்காளி, உள்ளி, இதை மாதிரி ஆயிலும் நல்லாவே செலவாகிடும். ஸோ நம்ம வந்து நம்ம வந்து ஹைஜீனாகவும் இருக்கணும். ஹெல்த் வந்து ரொம்பவே ஃப்ரை பண்ணுறதெல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் வந்து நம்முடைய உடம்பையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அது எல்லாமே அந்தந்த ப்ளேஸில் வந்து வச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி இது வந்து கோவக்காய் நான் சொன்னேன்ல, காய வச்சு நான் எடுத்துட்டேன். நம்ம இது வந்து ரசம் சாதம் வைக்கிறப்ப இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் பூடு எல்லாமே இந்த மாதிரி நான் வந்து தனித்தனியாக இந்த பல்லை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூடி பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் அது கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாருமே பண்ணுறது தான். ஸோ அதனால நான் அதெல்லாம் காட்டலை. ஸோ லெமன் இதெல்லாமே இன்னும் வாங்க வேண்டியிருக்கு. அண்ட் ஃப்ரீசர் வந்து ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. இனி தான் கொஞ்சம் நோம்புக்கான ஐட்டம் வந்து வாங்கணும். ஸோ அதுவும் இந்த வீடியோவில் வந்து எடுத்து வச்சுருக்கேன், வீடியோவில் வரும். அண்ட் இது பார்த்திங்கன்னா தேங்காவை நான் கொஞ்சம் திருவி அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக இருக்கும், டக்குனு எடுக்கலாம் அப்படின்னு. இது வந்து பட்டர். அண்ட் இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதான் சீஸ் ஸ்ப்ரெட், இதுவும் இருக்குது. இது அங்கே வேறு எதுவுமே இல்லை ஃப்ரிட்ஜில்.
அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு தான் நான் போய் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும். அர்ஜெண்ட்டாக வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் போய் வாங்கிடுவேன். ஸோ அங்கே என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்றத நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்க்கலாம். ரொம்ப பட்ஜெட்டுக்கெல்லாம் கிடையாது. சிம்பிளான அந்த பால் இல்லை, பால், அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போய் வாங்கியிருந்தேன். இது வந்து மில்க் மிஸ்டோட பன்னீர். இது வந்து பஜ்ஜி போடலாம் அப்படின்றதுக்கு நான் வாங்கியிருந்தேன். 5 ரூபா பூஸ்ட்டு, ப்ரௌன் சுகர், பால், இஞ்சி தான் மோஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் எனக்கு. ஸோ அதையுமே ஒரு கிலோ கிட்ட நான் வாங்கிட்டேன். அதையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டு நான் இந்த மாதிரி தான் வாங்குவேன். இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து இது 2 டேஸாக நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம்லாம் நான் வந்து எடிட் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்தே என்னுடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெயின் வந்து இந்த மசாலா தான். இது எல்லாமே காய வச்சு திரிக்கணும். இது எல்லாமே ஒன்றோட போட்டு காய வச்சு திரிக்கிறது தான். ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறி மசாலா தான். எல்லா கறிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷ் கறி கிடையாது. நார்மலாக நம்ம வந்து நான்வெஜ் யூஸ் பண்ணுறதுக்கு தான். எக்கு, பொட்டேட்டோ கிரேவி, முட்டை ரோஸ்ட்டு, அதாவது முட்டை ரோஸ்ட்டு, பீஃபு, சிக்கன், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நான்வெஜ் டைமில் கொஞ்சம் வந்து ரொம்பவே டென்ஷன் இல்லாமல் இந்த ஒரு பவுடர் மட்டுமே போதுங்க. ஈஸியாக வந்து குழம்பு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் மெயின். மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுவாங்க. நான் இது ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து அது அந்தந்த அளவு இருக்கும். அந்தந்த அளவுக்கு தான் நம்ம போடணும். ஸோ இது காஷ்மீரி சில்லி, இதுவும் சேர்த்து காய வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். சும்மா கிட்ஸுக்கு வேண்டி, அதை பிள்ளைங்க அப்போ தான் வந்து நல்லா ஓதுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லி இந்த ஏரியாவில் வந்து டெக்கரேட் பண்ணலாம் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமை வந்து பெட்ஷீட் அண்ட் கர்டன்ஸ் எல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணி எல்லாமே போட்டாச்சு. அண்ட் கிச்சனுக்கு மட்டுமே நான் இன்னும் மாற்றலை. ஸோ அதையும் மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே இப்போ வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே போட்டாச்சு. லன்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லன்ச்சில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறி தான், வறுத்தரைச்ச குழம்பு. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கும் சரி சிக்கனுக்கும் யூஸ் பண்ணக்கூடியதான். இஞ்சி, பூடு, பட்டை, ஏலக்காய், பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் சில்லி போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. இது வந்து எங்கள் கிராண்ட்மாவுடைய ஒரு ப்ரிப்ரேஷன்ஸ் தான். இதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதுவும் ரெடி பண்ணிவிட்டேன். அண்ட் இஞ்சி வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததை போட்டு இஞ்சி பூடி பேஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம அந்தந்த டைமில் வந்து இதை அடிச்சுக்கிட்டும் தள்ளிக்கிட்டும் இருக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் எடுத்தோமா யூஸ் பண்ணணுமா அந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே இருக்கிறது இந்த இஞ்சி பூடி பேஸ்ட் தான், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். அண்ட் கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து எடுத்து ஒதுக்கி வச்சுருக்கேன், வெளியே யாருக்காச்சும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நோன்புக்கான பர்ச்சேசிங் தான் போயிட்டுருக்கேன். சின்ன ஐட்டம்ஸ் தான். போயிட்டு வந்து என்ன வாங்கியிருந்தேன்னு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா சமோசா ஷீட் வாங்கியிருந்தேன், கஸ்டர்ட் பவுட்ரு, கொஞ்சம் ஸ்பூன்ஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் ஜூஸு, மலாயில் வந்து ஒரு ஜூஸ் வாங்கியிருந்தேன், க்ரஷ் தான். அண்ட் இது வந்து சிக்கன் பாப்ஸ், ஃபலோடா, இந்த மாதிரி. இதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரோசன் ஐட்டம். நான் வாங்க மாட்டேன், ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு டேட்ஸ் போடுறதுக்கு ஒரு டப்பா, அந்த டேபிள் வைக்கிற மாதிரி, இதுதான் இந்த மாதிரி பர்ச்சேசிங் தான், ரொம்பலாம் இல்லை. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிட்டேன், எல்லாமே பண்ணிட்டோம். நோன்புக்கு அதை வரவேற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய எல்லா அமல்களையும் வந்து அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ளணும். நிறைய நன்மைகள் செய்யணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.